அலங்கார வாசல். இதை ஆங்கிலத்தில் பியூட்டிஃபுல் கேட் என்று குறிப்பிடுகின்றனர். அப்போஸ்தலர்கள் 3வது அதிகாரத்தை எடுத்து பார்க்கும் பொழுது பேதுருவும் யோவானும் தாயின் வயிற்றில் இருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை குணப்படுத்துகிற நிகழ்வை நாம் பார்க்க முடியும். அலங்கார வாசல் என்றால் என்ன? இதை நிக்கனார் கேட் அல்லது சூஷன் கேட் என்று அழைக்கிறார்கள். ஆனால் இரண்டும் வெவ்வேறு நுழைவாயில்கள். நாம் 2வது எருசலேம் தேவாலயத்தை பார்க்கும்போது முதலாவது சூசான் வாயில். இது ஆலயத்தின் கிழக்கு புறம் அமைந்த வாசல். இந்த வாயிலில் சுவர் சிற்பங்கள் இருந்ததாக யூத மரபியல் மற்றும் தல்முத் போன்ற நூல்களிலே உறுதியாக கூறப்படுகிறது. இந்த சுவர் சித்திரமானது பெர்ஷிய பேரரசின் தலைநகரான சூசாவின் சித்திரங்களை உள்ளடக்கியது. பெர்ஷிய சிறையிருப்பிலிருந்து யூதர்கள் திரும்பியதையும் ஆலயம் கட்ட அனுமதி பெற்றதையும் நினைவூட்டும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இது கிழக்கு புறம் பெர்ஷிய தலைநகர் சூசாவை நோக்கி அமைக்கப்பட்ட வாயில். ஒலிவமலையிலிருந்து வரும் யூதர்களுக்கு இது நுழைவாயிலாக இருந்தது. முக்கிய பண்டிகைகளின் போது லேவியர் மற்றும் ஆசாரியர்கள் இந்த வழியே கடந்து செல்வார்கள். கிழக்கிலிருந்து ஆலயத்தின் மையப்பகுதிக்கு செல்லும் போது கிழக்கு பெர்ஷிய தேசத்தின் சிறையிருப்பிலிருந்து விடுதலையாகி ஆண்டவருக்கு ஆராதனை செய்வதை நினைவு கூறுகிறார்கள். நிக்கனார் கேட். இது உயரமான வாசல். 75 அடி உயரமும் 60 அடி அகலமும் கொண்டது. இது பிரதான ஆலயத்தின் உட்பிரவேசிக்க முக்கியமான வாயிலாக அமைந்திருந்தது. அலெக்சாந்திரியாவை சேர்ந்த நிக்கனார் என்கிற செல்வந்தர் இந்த வாசலை ஆலயத்திற்கென்று வழங்கியதால் இந்த பெயர் வந்தது என்று அறியப்படுகிறது. இது அழகிய வாசல் என்று வரலாற்று ஆசிரியர்களால் மிகவும் புகழப்படுகிற ஒன்று. இதற்கு காரணம் இது கொரிந்தியரின் வெண்கலத்தினாலே உருவாக்கப்பட்ட கதவு. அறிஞர்கள் கூற்றுப்படி அலங்கார வாசல் என்பது இந்த நிக்கனார் கேட்டையை குறிக்கும்.